கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 20 முதற் பகுதி. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் சொல்லப்பட்டதான அற்புதமான வார்த்தை அல்லது நடந்த ஒரு மாபெரும் அதிசயம் என்ன என்பதை 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக அற்புதமாக அதை புரிந்து கொள்ள முடியும். வசனம் 1 மற்றும் 2 எரிகோ பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த நிலையில் இருந்ததாம்? எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். அடைக்கப்பட்டிருந்த ஒரு பட்டணம், ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை, ஒருவரும் வெளியே வர முடியவில்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அது மூடப்பட்ட ஒரு பட்டணமாக அது இருந்தது. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? அந்த பட்டணத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி ஒப்பு கொடுத்த அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் மக்கள் எப்படி சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சுற்றி வாருங்கள். அப்படி 6 நாள் செய்யுங்கள். 7வது நாள் நீங்கள் 7 முறை சுற்றி வாருங்கள். அப்படி சுற்றி வரும் பொழுது எக்காலம் ஊத வேண்டும். எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் விழும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே வண்ணமாக நடந்ததைத்தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். 7வது நாள் 7 முறை அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுற்றி வருகின்றார்கள். அது எப்படி இருந்தது? அடைக்கப்பட்ட ஒரு பட்டணமாக அது இருந்தது. ஒருவரும் உள்ளே போக முடியவில்லை, ஒருவரும் வெளியே வர முடியவில்லை. ஆனால் 7வது நாள் 7வது முறை ஜனங்கள் சுற்றி வந்த பிறகு ஆர்ப்பரிக்கின்றார்கள். அங்கே என்ன நடக்கின்றது? இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தில் சொன்ன வண்ணமாக அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் கைகளினாலே பிரயாசப்பட்டு இடிக்க முடியாத அலங்கங்களை கர்த்தரை துதிப்பதின் மூலமாக இடித்து கீழே தள்ள முடியும். எரிகோ பட்டணத்தில் அதுதான் நடக்கின்றது. ஜனங்கள் அடைக்கப்பட்டிருந்ததான் அந்த அலங்கத்தை இடித்து கீழே தள்ளுவதற்கு அவர்கள் எந்த விதமான ஆயுதங்களையும் கொண்டு சென்று அந்த மதிர்ச்சுவர்களை இடிக்க முற்படவில்லை. மாறாக அவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்து கடவுளை ஆராதிக்கின்றார்கள். அந்த பட்டணத்தினுடைய அலங்க மதிர்ச்சுவர் அப்படியே இடிந்து கீழே விழுகிறதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ முயற்சிகளை மேற்கொண்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் எடுக்கின்றதான பலவிதமான செயல்கள் பலனற்று தோல்வியின் மேல் தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான காரியங்களை கடவுளை நாம் துதிப்பதன் மூலமாகவும் கடவுளை தேடுவதன் மூலமாகவும் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதன் மூலமாகவும்
நம் கண்களுக்கு முன்பதாக அப்படியே உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறதான அலங்கத்தை போன்ற பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் தானாய் நம்மை விட்டு அகன்று போவதை நாம் பார்க்க முடியும். இது கடவுளுடைய வல்லமையினால் நடக்கின்ற ஒரு காரியம். எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எப்படி அது திறக்கப்பட்டது? ஜனங்கள் ஆர்ப்பரித்து பாடின பொழுது. அதே வண்ணமாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நம்மை கூட சுற்றி வளைந்து கொண்டு நம்மை அப்படியே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதான எத்தனையோ அலங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் செயல்படக்கூடாதபடிக்கு, நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு, நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அந்த மதிர்ச்சுவர்கள் என்ன செய்கிறது? நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது. பல நேரங்களிலே அவைகளெல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். அவைகள் தடையாகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி பார்த்து அவரை துதிக்க, அவரை ஆர்ப்பரிக்க, ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடுகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். பல நேரங்களிலே துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அழத் தோன்றுகிறது, புலம்ப தோன்றுகிறது. யாரிடத்தலாகிலும் என்னுடைய கஷ்டத்தை சொன்னால் ஒருவேளை எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஒருவர் கூட கடவுளை இந்த துன்பத்தின் நேரத்தில் நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையவே கிடையாது. ஆனால் எரிகோ மதில் இடிந்து விழுவதற்கு இஸ்ரவேல் மக்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்து அற்புதமாக அதை நிகழ்த்தி காண்பித்தாரோ அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நம்மை சிறைபிடித்து வைத்திருக்கிறதான எரிகோ போன்றதான அசைக்க முடியாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எளிதாக நாம் தகர்த்தெறிய வேண்டுமென்றால் நம்முடைய வாயிலே புலம்பல் அல்ல, கர்த்தரை பாடும் புது பாடல் மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து அழுகை சத்தம் அல்ல, முறுமுறுப்பு அல்ல, கடவுளை துதித்து பாடுகின்ற துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். அப்படி துதிக்கின்ற மக்களாக நாம் மாறும் பொழுது இதோ கடவுளுடைய வல்லமை இறங்கி வந்து எல்லா கோட்டைகளையும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நமக்கு வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைமையை நாம் பார்க்கலாம். இந்த வாசிக்க கேட்ட 20வது வசனத்தில் கடைசி பகுதி இவ்வளோ அழகாய் சொல்லுகின்றது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அவர்கள் தங்களுக்கு நேராக ஏறினார்கள். அப்படி என்றால் என்ன? எங்கோ ஒரு மூலையில் அந்த இடம் அலங்கம் இடிந்து விழுந்து ஒரு சின்ன வழியை அது ஏற்படுத்தி கொடுத்தது. அதில் ஜனங்கள் ஓடி உள்ளே நுழைந்தார்கள் என்று அல்ல. துதித்து கொண்டிருந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த அந்த அலங்கம் அப்படியே ஆங்காங்கே இடிந்து விழுந்ததை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு மனிதன் நின்று கடவுளை ஆர்ப்பரித்து பாடி துதித்து கொண்டிருப்பாரானால் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்த அந்த அலங்கம் இடிந்து விடுது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நேராக உள்ளே பிரவேசித்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு துதிக்கின்ற ஒரு மனிதனுக்கு முன்பதாக எந்த தடைகளும் நிற்க முடியாது. அந்த தடைகள் கடவுளுடைய பிள்ளையின் வாயிலிருந்து வருகிறதான துதியின் சத்தத்தினாலே அது இடிந்து விழும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான அலங்கங்கள் இருக்குமானால் அது இடிந்து விழ வேண்டுமென்றால் அது தரைமட்டமாக்கப்பட்டு நமக்கு நேராக வழிகள் திறக்கப்பட வேண்டுமென்றால், அடைக்கப்பட்டிருந்தான வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமென்றால் நாம் துதிக்கின்ற மக்களாக நிச்சயம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கங்களும் விழுந்து போகும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆம் கர்த்தாவே, எரிகோ பட்டினம் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் துதித்தார்கள். அலங்கம் அப்படியே இடிந்து விழுந்தது ஐயா. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடும்படியாக எங்களை சுற்றிலும் பிசாசானவன் மதிர்ச்சோர்களை எழுப்பி எங்களை சிறைபிடித்து வைத்திருக்கின்றான். பல முயற்சிகள், ஆனால் தோல்வி. இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை ஜெபிக்க, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே எங்களுக்கு நிற்கிருபை தாரும். அப்படியாக நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த அலங்கங்கள் இடிந்து விழும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் அந்த மாபெரும் கிருபையை கடவுள் கொடுக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.